அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன். இந்த வார்த்தைகளுக்குள்ளார இருக்கிற வழிகள் கொண்ட திரைப்படம் 1985 ஆண்டில் வந்த பூவே பூச்சுடவா. அந்த படத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம் நண்பர்களே, என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். பாசில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டைரக்டர் நமக்கு பரிச்சயமானது, நம்ம மனசுக்கு நெருக்கமானது பூவே பூச்சுடவா அப்படிங்கிற அந்த திரைப்படம் தான். ஒரு 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 நமக்கு ஒரு சினிமான்னா நமக்கு என்ன இருக்கும், காதலனுக்கும் காதலிக்குமான அந்த உறவை சொல்லுவதாகவோ, அந்த காதலன் காதலியை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை காதலியை வந்து காதலன் காதலி ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் வில்லனும் காதலி மேலே ஆசைப்படுவான். வில்லன் அதுக்காக பிரயத்தனம்லாம் பண்ணுவான். அந்த வில்லன் கிட்ட சாகசம்லாம் செஞ்சு காதலியை கரம் பிடிக்கிற மாதிரி படம் இருக்கும். அப்படி இல்லாட்டினாக்க தங்கச்சியை பழிவாங்கி தங்கச்சியை கற்பழிச்சிருவாங்க, இல்லை அப்பாவை கொண்டுருவாங்க. இப்படியான விஷயமா இருக்கும். இல்லை அண்ணன் தங்கச்சின்னு பாசமாக இருப்பாங்க, அவங்கள பிரிக்கிறதுக்கு சுற்றி இருக்கிற கூட்டம் ஒன்று வரும். இப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஆனால் தமிழ் சினிமா அதுவரை பார்த்திடாத ஒரு உறவினுடைய அத்தியாயத்தை திறந்து காட்டியது. அந்த அத்தியாயம் நம்ம மனசுக்குள்ளார அப்படியே பூந்துச்சு. நம்ம ஒரு காதலன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிப்போம், நம்ம அண்ணன் அப்படின்னு மனசுக்குள்ளார நினச்சிப்போம். நம்ம இப்படியான கதாபாத்திரத்துக்குள்ளார பொருந்திடும். ஆனால் ஒரு ஆண் ராம்ஜி அப்படிங்கிறவனை ஒரு பாட்டியாக அப்படியே உருமாற்றம் செய்ய வைத்தது, ஒரு பேத்தியாக அப்படியே உருமாற்றம் செய்ய வைத்தது தான் பாசில் சாருடைய ஆகப்பெரிய வெற்றி. அதுதான் பூவே பூச்சுடவா. இந்த பூவே பூச்சுடவா ஒரு பாட்டிக்கும் ஒரு பேத்திக்குமான உறவை இவ்வளவு அழகா, அதற்கு முன்னாடியும் சரி அதற்கு பின்னாடியும் சரி எந்த ஒரு திரைப்படமுமே சொல்லலைங்க. அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் போட்டு கொடுத்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு அந்த கதையோட கணத்தையும் மட்டும் இல்லாம கவிதையை நமக்குள்ளார அப்படியே ஆழமா பதினிட்டு போயிடுங்க. அப்படி ஒரு கொண்டாட்ட பாட்டா, அப்படி ஒரு கொண்டாட்ட பாட்டு. நீதானா அந்த குயில் அப்படிங்கிற படத்துல சித்ராமா பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, அட பூத்தது யாரத பார்த்தது அப்படிங்கிற பாட்டு பாடினாங்க. அதுதான் இசைஞானி இளையராஜா இசையில சித்ராமா பாடினது. ஆனால் இந்த படம் பூவே பூச்சுடவா வந்து விட்டது. பூவே பூச்சுடவால பாடினாங்க, சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு கூ. அதனாலதான் சின்ன குயில் சித்ரா அப்படின்னு இன்றைக்கும் அந்த அடைமொழியோடு கொண்டாடப்படுகிறார். அந்த பாட்டு இசையில அந்த பாட்டு கூட கூ 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 கொக்கு 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 கொக்குன்னு அந்த குயில் கூட்டங்களோட நம்மளையும் ஓட விட்டுருவாருங்க. அப்படி ஒரு கேமராவில இருந்து எல்லாமே பக்காவான ஒரு பேக்கேஜ் அந்த படம். பூங்காவனத்தம்மா அப்படிங்கிற கேரக்டர் தான் பத்மினிக்கு. பத்மினி சிவாஜி கூட நடிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காங்க, சித்தி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க, பேசும் தெய்வம் மாதிரியான படம், ஏன் தில்லானா மோகனாம்பாலவே வாழ்ந்திருப்பாங்க. வியட்நாம் வீடுல சிவாஜியினுடைய மனைவியாக, அந்த ஐயர் பெண்மணியாக, மாமியாக அவதாரமே எடுத்திருப்பாங்க. ஆனால் பத்மினியினுடைய வாழ்க்கையில அந்த பூவே பூச்சுடவா பூங்காவனத்தம்மா மாதிரி ஒரு கதாபாத்திரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். எப்படி சிவாஜி சாருக்கு முதல் மரியாதைன்னு ஒன்று அமைஞ்சிதோ, அதுபோல 80களில் பத்மினி அம்மாவுக்கு அந்த படம் அமைஞ்சிது. நதியா அப்படிங்கிற நடிகை. இந்த படம் வந்த உடனே வளையலுக்கு பேரு நதியா, ரிப்பனுக்கு பேரு நதியா, மோதிரத்துக்கு பேரு நதியா, தோடுக்கு பேரு நதியா, ஜிம்கிக்கு பேரு நதியா, நதியா புடவை, நதியா சுடிதார், நதியா சல்வார் கமீஸு. தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு 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 பிராண்டாக மாறியது அப்படின்னு சொன்னாக்கா அது நதியாவா தான் இருக்கும். பேரழகியா இருந்தாங்க, ரொம்ப கண்ணியமான கதாபாத்திரத்தில் நடிச்சாங்க. தன்னுடைய மகள் வழி பேத்தி, மகளுக்கு பிறந்த மகள் நதியா. அந்த நதியா ஒரு நோய் வந்துடும். அந்த நோய் தெரிந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நம்ம பாட்டிக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு இங்கே ஓடி வந்துடுவாங்க. அப்படி வந்தவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க பத்மினி.
அதற்கு பிறகு அப்படி இப்படின்னு அவங்கள தாஜா பண்ணி சேர்த்து கொள்ள பிறகு அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது இசைஞானி இளையராஜா ஹம்மிங்கோட ஆரம்பிப்பாருங்க. அப்படின்னு வரும். அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு வழி இருக்குங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன், தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன். கவிப்பேரரசு வைரமுத்து ஐயாவுடைய வரிகள். இந்த சமயத்துல பக்கத்து வீட்டில் இருக்கிற எஸ் வி சேகர், அந்த எஸ் வி சேகர் தான் படத்துக்கு ஹீரோ. ஆனால் ஹீரோ சப்ஜெக்ட் கிடையாது இது. அந்த பையன் எஸ் வி சேகரை நதியா கலாய்க்கிறது, நதியாவுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனைகள், ஊழல்கள். ஆனால் எஸ் வி சேகர் வந்து ஒரு காதல் கொள்வது, ஆனால் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு வரக்கூடிய, நதியாவுக்கு வரக்கூடிய அந்த முடிவு அப்படி இப்படிலாம் இருக்கும்போது அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் இருக்குல்ல, நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த வலுக்கட்டாயமாக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பத்மினிகிட்ட சொல்லி, ஜெய்சங்கர் நதியாவுடைய அப்பா கேரக்டர் சொல்லி, அந்த பெண்ணை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு போகும்போது அந்த பேத்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பு மணியை கழட்டி வச்சுட்டாங்களா, திரும்ப பேத்தி உயிரோடு திரும்பி வருவா அப்படின்னு பூங்காவனத்தம்மா காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த இதை வந்து சுவிட்ச் எல்லாத்தையும் மாட்டுவோம். சத்தியமாக சொல்கிறேன், அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு படம் பார்த்துட்டு என்னால் தூங்கவே முடியல. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த பத்மினி. எனக்கு எங்கள் அப்பாவுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மாவுடைய அம்மாவை, அதாவது அந்த பாட்டியை நான் பார்த்ததில்லை. இந்த பாட்டிக்கு என்னை பிடிக்காது, நான் கருப்பாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியே இந்த பாட்டிக்கு என்னை பிடிக்காது. ஆனாலும் கூட இந்த பூவே பூச்சுடவா படத்தினுடைய பத்மினி கதாபாத்திரம் அந்த பூங்காவனத்தம்மாவை என் கண்ணில் தெரிந்த பாட்டிமார்களை எல்லாம் நினைத்து கொண்டேன் அப்படிங்கிறது தான். அஞ்சலை அப்படின்னு ஒரு அம்மா ஒருத்தங்க திருச்சியில் பொன்மலையில் சீட்டைப்பு மாரியம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்பில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்வை கிடையாது. ஆனால் நான் எனக்கும் அவங்களுக்குமான அந்த உறவு இருக்குல்ல, அஞ்சலை அப்படின்னு சொன்னாக்க சாமி அப்படின்னு என்கிட்ட வருவாங்க. நான் பேசாமல் இருப்பேன். அப்படி பேசாமல் இருந்தேனாக்கா அப்படியே நிற்பேன் பாருங்க. ஆனால் இந்த என்னுடைய அந்த விபூதி ஜவ்வாது அந்த வாசனையை வச்சுக்கிட்டு சாமி பேசுங்க, இங்கே தானே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படம் பார்க்கும்போது அவங்கள நினச்சிக்கிட்டேன். அவங்கள்ட்ட சொன்னேன், நான் உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த படம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டலாம். இது மாதிரி பல நினைவுகளை கிளறி விடுகிற அந்த ஒரு பாட்டியை, இந்த படம் பார்த்தீங்கன்னா பாட்டியை எல்லாருமே நினைப்பீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு பேத்தி நமக்கு இல்லையே அப்படின்னு எல்லாரும் ஏங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பூவே பூச்சுடவா திரைப்படம் மனசுக்குள்ளார இன்னமும் அந்த மத்தாப்பு சுட்டு சுட்டு போடட்டும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாட்டுல இருந்து. அதுலயும் பாசில் சாருக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும் போல இருக்கு. அந்த அந்த பாட்டு இருக்குல்ல, பூவே பூச்சூடவா, அந்த பாட்டுல வயக்காட்டுல பச்சை பசேல்னு இருக்கும். நதியா வந்து பச்சை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதே போல பத்மினியையும் பச்சை கலர் புடவை கட்டியிருப்பாங்க, அதே வருவாங்க. இதே போல என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படிங்கிற பாசில் சாருடைய படம் சத்யராஜ் சுகாசிலே நினைச்சிருப்பாங்க. ஒரு குழந்தைய வளர்ப்பாங்க, குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே அரக்கா வரும் இல்லையா, அந்த பாட்டிலையும் அப்படியான ஒரு பசுமையான வயல்வெளியை காமிச்சிருப்பாரு. இதே போல ஒரு பச்சை ட்ரெஸ் சத்யராஜ் சார் போட்டிருப்பாரு, சுகாசினி போட்டிருப்பாங்க, அந்த குழந்தை போட்டிருக்கும். பச்சை பசுமை அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது? குறிப்பா பாசில் சார் ஒரு கவிதை எழுதுறவருங்க. செல்லுலாய்டில் கவிதை எழுதுகிற ஒரு மாமேதைகளில் பாசில் சாரும் ஒருத்தர். பாசில் சாருக்கு ஒரு சல்யூட். இசைஞானி இளையராஜா இந்த படத்தை தூக்கி கொண்டு போய் நிறுத்தியிருப்பாங்க. முக்கியமாக அந்த பூங்காவனத்தாமாங்கிற அந்த பாட்டிக்கு கன்னத்தை தொட்டு நம்ம முத்தமிட்டு வணக்கங்களை சொல்லலாம். அந்த நதியா என்கிற அந்த பேத்திக்கு நம்ம கைகுலுக்கி வாழ்த்துக்களை சொல்லுவோம், தலை தொட்டு ஆசீர்வாதம் செய்வோம். படம் வெளியாகி 40 வருடங்கள் ஆயும் கூட மனசுல ஒரு பாரத்தை ஏற்றி கொண்டே இருக்கிற ஒரு படத்துல பூவே பூச்சுடவா வாங்கணும். படம் பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே.